மேற்கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று பெண் குழந்தைகள் தினமான இன்று பெண் குழந்தைக்கு தொடர்ந்து அதிகாரம் அளிப்பதற்கும் அவளுக்கு பரந்த அளவிலான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். பெண் குழந்தைகளை மேம்படுத்தும் கல்வி, தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளில் நமது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். 2024 தரம் 5 புதுமை பரிசில் பரீட்சையில் 18 மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர தெரிவித்துள்ளார். அதில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் 188 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 17 மாணவர்கள் 187 முதல் 186 வரையான மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மியான்மரில் 4.8 மேக்னிடியூடில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை 12:58 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை. அமெரிக்கத்தில் தங்கத்தின் விலை வரலாற்று உச்சம் பெற்றுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 310 திரம்ஸை தாண்டியுள்ளது. நேற்று 333 திரம்ஸ் 25 பில்ஸாக வீழ்ச்சியடைந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று 335 திரம்ஸ் 75 பில்ஸாக உயர்வடைந்துள்ளது. 308 திரம்ஸ் 50 பில்ஸாக இருந்த 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று மாலை 307 திரம்ஸ் 25 பில்ஸாக குறைவடைந்ததுடன் இன்று காலை சந்தை நிலவரப்படி 310 திரம்ஸ் 75 பில்ஸ் வரை உயர்வடைந்துள்ளது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2776.07 டாலராக 0.71% உயர்வடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இன்டர்நேஷனல் லீக் கிரிக்கெட் தொடரில் கல்ஃப் ஜாயன்ட்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் துபாய் கேபிட்டல்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கல்ஃப் ஜாயன்ட்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலடி தாண்டிய துபாய் கேபிட்டல்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 154 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. 10 பந்துகளில் 34 ஓட்டங்களை பெற்ற தசுன் சாணக்க அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். புள்ளிப்பட்டியலில் துபாய் கேபிட்டல்ஸ் அணி 3ஆம் இடத்தில் உள்ளதுடன் டெசர்ட் வைப்பர்ஸ் மற்றும் MI எமிரேட்ஸ் அணிகள் 1ஆம் மற்றும் 2ஆம் இடங்களில் உள்ளன. இன்று நடைபெறும் 17வது போட்டியில் அபுதாபி நைட் ரைடர்ஸ் மற்றும் MI எமிரேட்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி அபுதாபியில் இன்று மாலை 6:30க்கு ஆரம்பமாக உள்ளது.